தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்துப் போன நாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்துப் போன நாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறும். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே.
பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே ஆமென் ஆமென் எல்லாமே அவர்தான் முற்றிலும் அவர்தான் அவர்தான் ஆரம்பம் அவர்தான் துவக்கம் அவர்தான் முடிவு இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர்தான் ஆதியும் அந்தவுமானவர் அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர்தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறமானவர் அவர்தான் எல்லாமே எல்லாமே அவர்தான் அவருக்குள் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது அவருடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் பிரகாசம் அடைவோம் நம் வாழ்க்கையில தோல்வியான காரியங்கள் ஒன்றுமே நடக்காத காரியங்களை வைத்து நாம் கவலைப்படாதபடி கர்த்தரோடு இணைந்து அவர் முகத்தோடு முகமாய் வைத்து சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது அவருக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 ஓ வாளாக்காமல் தலையாக்குவேன் கீழாக்காமல் நேக்கால் மேலாக்குவேன் பூமியில உயர்ந்த ஸ்தானத்திலே நான் வைப்பேன் ஓ பூமி சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தினால் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளதாய் இருக்கிறபடியா வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஓ எந்த தீங்கும் நீ காணாதிருப்பாய் என்று சொன்னார் வாக்குத்தத்தங்கள் உயிருள்ள வாக்குத்தத்தங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளமான மேகத்தை போல அத்தனை சூழ்ந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றிருக்கிறபடியா நாம் தான் சொல்லணும் வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே எல்லாம் சொல்லுங்க சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர்தான் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர்தான் ஆமென் இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சன்னிதானத்திலே உன்னை ஆசீர்வதிப்பதும் அவர்தான் எல்லாவற்றையும் கொடுப்பதும் அவர்தான் சுகத்தோடு பலத்தோடு நடத்துவதும் அவர்தான் எல்லாம் சமாதானத்தோடு நடத்துவது அவர்தான் நாம் சுமக்க தேவையில்லை கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு சொல்லுங்க ஓ வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே அவர்
சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமே. அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினால நிரப்புங்க. ஓ உடைய அக்கினி அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்கள் நிரப்பத்தக்கதாய். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. தேவ கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ பலத்தின் மேல் பலன் அடைய நாங்கள் எல்லாவற்றிலும் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஓமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும். கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே. ஆவியின் நதியிலே மூழ்கணுமே.
நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாமும் அக்கினி நதியை அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும் செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும் ஓ உம் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும் எஸ் லார்ட் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் அவர் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடியால் நாம் நடந்து போகும் பொழுதுமே பிசாசு எல்லாம் ஓடுவான் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது ஓ நம்மை காணும்போது ராஜாதி ராஜாவை காணுவான் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும் ஓ நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும் பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க பவுலை போல் அப்பா பயன்படுத்திடுங்க பேதுரு போல எத்தனையோ முறை நாங்கள் ஆண்டவரே யார் என்று கேட்கத்தக்கதாய் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆனால் அந்த பேதுருவை நீர் பயன்படுத்தின தேவன் இந்த கல்லின் மேல் நான் திருச்சபை கட்டுவேன் சொன்னீரே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதுன்னு சொன்னீர் பேதுரை பயன்படுத்தின தேவன் எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா பேதுரு போல் பயன்படுத்திடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் ஓ நான் என்று இருந்த காரியங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கனுமே நான் ஓ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உமக்குள்ளே நான் மூழ்கணும் ஆண்டவரே மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவி நதியிலே மூழ்கனுமே மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவி நதியிலே மூழ்கனுமே இது போதாத ஆண்டவரே
நீச்சல் ஆழம் ஆண்டவரே இழுத்து செல்லுங்க. கணுக்கால் அளவு போதாது, முட்டி அளவு போதாது ஆண்டவரே. உமக்குள் 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 ஆண்டவரே முழுமையாய் மூழ்கத்தக்கதாய் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே. எஸ் ஜீசஸ், நீங்க ஒருவர் தான் ஆண்டவர் நிரப்புகிறவர். நீங்க ஒருவர் தான் பயன்படுத்துகிறவர். நீர் ஒருவர் தான் எங்களை பிரயோஜனப்படுத்துகிறார் ஆண்டவரே. எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர். நிறைவானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நிறைவானவர் எங்களுக்குள் இருக்கும்போது எதை குறித்தும் எங்களுக்கு கவலை அல்ல ஆண்டவரே. ஓ உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. பெலனெல்லாம் நீர்தானையா, என் பெலனெல்லாம் நீர்தானையா, என் பெலனெல்லாம் நீர்தானையா, என் பெலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் சீரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே பலனே கண்மலையே கண்மலையே ஆறுதலே ஆறுதலே ஆராதனையே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. சீர்படுத்தும் சீரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் சீரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே பலனே கண்மலையே ஆறுதலே என் ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே என்
சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தோ. சீர்படுத்தும், ஆமாண்டவரே, ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தோ. ஓ பலனே, பலனே, என் கண்மலையே, கண்மலையே, என் ஆறுதலே, என் ஆராதனைக்குரியவரே, என் ஆராதனை பலனே, கண்மலையே, ஆறுதலே, என் ஆராதனை தாங்கிட பலன் தருகிறீர், தப்பி செல்ல வழி செய்கிறீர், தாங்கிட பலன் தருகிறீர், தப்பி செல்ல வழி செய்கிறீர், அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர், அதிசயமாய் என்னை நடத்துகிறீர், பலத்தால் சூழ்ந்து கொள்கிறீர், பலனே. அவர்தான் அதிசயமான தேவன், அவர்தான் அற்புதமான தேவன், நம்மை நடத்துகிற ராஜாதி ராஜா. என் ஆராதனை பலனே, கண்மலையே, ஆறுதலே, என் ஆராதனை என் பலனே, என் கண்மலையே, என் ஆறுதலே, என் ஆராதனை. எல்லா ஆராதனைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நம் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே மகிமை. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே வாழ்த்துகள். மீண்டுமா எஸ்கேஎம் லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். செபிக்கலாம். நல்லாண்டவரே, அந்த காலை வேலைக்கு செபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்கள் கருவிகளை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். உங்களுடைய வார்த்தையை வெளிப்படும்படியாய் ஆண்டவரே அடிய கருவியாய் பயன்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையில் நாம் பார்க்க போகிற தலைப்பு வாழ்க்கையை பற்றி தேவனின் பார்வை. வாழ்க்கையை பற்றி தேவனின் பார்வை. ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார் என்ற விதத்தில் சில வசனங்களை நாம் பார்க்க வரும். குறிப்பாக இன்சைட், உட்பார்வை. சில காரியங்களை மைக்ரோஸ்கோப் வைத்து நாம் அதை பார்த்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று ஃபோர் சைட், தொலைநோக்கு, தூரத்தில் இருக்கிற காரியங்களை டெலஸ்கோப் மூலமாக பார்த்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஓவர் சைட், மேற்பார்வை. ஒரு மேலிருந்து, குறிப்பாக ஹெலிகாப்டர்லேருந்து கீழே பார்க்குற ஒரு பார்வை. இந்த உட்பார்வை, தொலைநோக்கு, மேற்பார்வை, இந்த மூன்று காரியங்கள் பார்வை யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆண்டவர் நம்மை வெளி தோற்றத்தில் பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை உள்ளிருந்து பார்க்கிறார், ஆண்டவர் நம்மை தொலைநோக்கு பார்வையிலும் கூட தேவன் நம்மை பார்க்கிறான்னு வேதம் நம் கூறுவதை வாசிக்கும். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியமானது, நாம் விஷயங்களை பார்க்கும் விதத்தை மாற்றினால் நாம் பார்க்கும் விஷயங்கள் மாறும். ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் விதத்தை மாற்றினால் நாம் பார்க்கிற விஷயங்கள் மாறும். யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அப்படித்தான் செய்வாங்க. அந்த காரியங்கள் அவங்களுக்கு புலப்படும் என்று வேதம் கொடுக்கும். சங்கீதம் 121 அதிகாரம் இங்கே பார்க்குறோம். சங்கீதம் 121, லூக்கம் என்று ஆங்கிலத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். லூக்கம். தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் எடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை இந்த உலகத்திலே தேவை. இந்த உலகத்துல வாழ்கிற எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினால் இதை தேடி நான் ஓடுவதை காட்டிலும்
இது எல்லாவற்றையும் எனக்கு தேடி கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் தாவீது சொல்ற காரியம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்திலேயாக என் கண்களை ஏற்று. நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்காக நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். ரெண்டாவது சொல்றார், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். நான் அவரை பார்த்து விட்டேன். அப்போது கீழே இருந்து என்ன செய்றாங்க, நாம் அவரை நாம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வரும். ரெண்டாவது உறுதியா சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசைகள் வரும் என்று ரெண்டாவது உறுதிப்படுத்துகிறான். குறிப்பாக சில காரியங்களை நாம் எப்படி பார்க்கிறோம், கீழே இருந்து நாம் வானத்தை பார்க்கும்போது மேகத்தை பார்க்கிறோம், மேகம் வெண்மேகம் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே காரியங்களை உயர பிளைன்ல இருந்து மேகத்துக்கு மேலே நாம் சென்று அந்த மேகத்தை நாம் பார்க்கும்போது அப்போது மேகம் பெரிய ஒரு வெள்ளை கடல் போல இருக்கும். மேகம் அங்கு ஓடுவது நமக்கு தெரியாது, அப்படி இருக்கிற வண்ணமா இருப்பதை பார்க்கணும். அதனால் எந்த இடத்துல இருந்து பார்க்கிறோம் தான் மிக முக்கியமான காரியம். இங்கு தாவீது சொல்ற காரியம் என்ன, கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று உறுதியா சொல்லுங்க. ஏன் உறுதியா சொல்றார், அவரை நோக்கி நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் என்று அந்த தாவீது உறுதிப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 101 அதிகாரம் 101 அதிகாரம் அதிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 101 வசனம், தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன் வைக்க மாட்டேன், வழி விலகர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. எதை நான் பார்க்க வேண்டும் என்று அங்கு தாவீது சொன்னார், தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக நான் வைக்க மாட்டேன், தீமையான காரியங்களை நான் பார்க்க மாட்டேன் என்று இப்போ சொல்றான். முதல்ல பார்த்தா எனக்கு ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும் பருவத கண்களை எடுப்பேன், நான் அவரை நோக்கி பார்ப்பேன் சொன்ன அதே தாவீது இப்போ சார் என் கண்களுக்கு முன்பதாக ஏதாவது தீமையான பலவீனமான தீட்டான பாவமான காரியங்கள் வருமானால் அதை நான் பார்க்க மாட்டேன் என்று தாவீது சொல்வதை வாசிக்கிறோம். வழி விலகர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிற வழி ஏதாவது இருக்குமானால் அந்த வழியிலே நான் போக மாட்டேன், அது என்னை பற்றாது என்று அங்கு தாவீது சொல்ல வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, வாழ்க்கையை பற்றி தேவன் பார்வை என்ன, தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார், தேவன் பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்க வேண்டும் என்று வேதத்திலே சத்திய வசனங்கள் பல இடத்துல நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதுகிறார், லூக்கா 21 அதிகாரம் 28 வசனத்துக்கு நாம் வரலாம். 21-28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதனால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். லூக்கா சொல்றார், நாம் எப்படி இருக்க வேண்டுமா, நாம் நிமிர்ந்து பார்த்து நம்முடைய தலைகளை நாம் உயர்த்த வேண்டும். எப்போது நாம் தரையே நாம் பார்த்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லி வாசிக்கும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறபடினால் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்த சொல்றாங்க. இது ஆண்டுடைய வருகை குறித்து இந்த வசனங்கள் சொன்னால் கூட உலக வாழ்க்கை, உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். அப்போதான் உங்கள் தலைகளை உயர்த்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது வாசிக்கும். ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதுகிறார், நான் உலகத்தோடு நின்று தேவனால் நியாயத்தீர்க்கப்படுவதை விட நான் தேவனோடு நின்று உலகத்தால் நியாயத்தீர்க்கப்பட்டால் நல்லது. நான் உலகத்தோடு நின்று தேவனால் நியாயத்தீர்க்கப்படுவதை விட நான் தேவனோடு நின்று உலகத்தால் நியாயத்தீர்க்கப்பட்டாலும் நல்லது. தேவனோடு நாம் நின்று பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பது நல்லது. அதை விட அப்படி இல்லாமல் போனால் இந்த உலகத்தோடு இருந்து பலவிதமான சந்தோஷங்களை நான் அனுபவிக்க மாட்டேன் என்று அங்கு ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதி வாசிக்கிறோம். முதலில் பார்த்தோம் நாம் லூக்கா மேலே பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம் உள்ளே பார்க்கணும், லூக்கின் என்று வசனத்திலே தேவன் சொல்ற காரியங்களை பார்க்கணும். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கலாம். அங்கு கர்த்தர் சாமுவேலை நோக்கி
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். முதல்ல பார்த்தோம் லூக்கா மேலே பார்க்கணும். ரெண்டாவது சொல்றா உள்ளே பார்க்கணும். மனுஷன் பார்க்கிறபடி இல்லை, தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். வெளி தோற்றத்திலே ஒருவேளை நாம் நல்லவர் போல, நாம் நீதிமான்கள் போல, பரிசுத்தவான்கள் போல நாம் இருந்தால் கூட, ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து, உள்ளத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதனால் மனுஷன் பார்க்கிறபடி தேவன் நம்மை பார்க்க மாட்டார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, மீண்டும் சங்கீதம் புத்தகத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 139. சங்கீதம் 139 23. 139:23. இப்படியாக வேதத்தில் காரியங்கள் நாம் பார்க்கும்போது வேதம் எப்படி போதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி பார்க்கிறார், தேவன் பார்க்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 139:23. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இங்கு சொல்றார் ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே, உங்கள் இருதயத்துல என்ன இருக்கிறது யாருக்கு தெரியாது, நமக்கே கூட சில தெரியாது. ஆனால் கூட இங்கே வசனம் சொல்கிறது என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், ஆண்டவரை என் சோதித்து என் சிந்தனை அறிந்து கொள்ளும். வாழ்க்கையிலே பல விதமான தேவன் சோதனை வரும்போது அந்த சோதனையிலே நாம் நிலை நிற்கிறோமா, உறுதியா இருக்கிறோமா என்று என் சிந்தனை அறிந்து கொள்ளும் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி இடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். மீண்டும் சொல்றான், தேவனே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழி நடத்தும். ஆண்டவரே நான் நடக்கிற வழி என்னதான் நான் கிறிஸ்த வழியில் நடந்தால் கூட அது வேதனை உண்டாக்குற வழியா இருக்குமான அந்த வழியிலே நான் போக அப்படி என்னை நித்திய வழியிலே நடத்த வேண்டும் என்று அங்கு சங்கீதக்காரன் பாடுவதை நாம் வாசிக்கிறோம். முதல்ல பார்த்தோம் லூக்கா மேலே பார், ரெண்டாவது லூக்கின் உள்ளே பார், மூன்றாவது தலைப்புல பார்க்கிறோம் லுக் பேக், திரும்பி பார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் என்ன நடக்கிறதோ, நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியாது, ஆனால் தேவன் நிச்சயவார் அதை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். வசனம் வாசிக்கிறோம் யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தண்டத்திலே வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்றான். திரும்பி பார்க்கிறான். இன்னும் இயேசு தம்முடைய பணியை இன்னும் ஆரம்பிக்கவில்லை, ஊழியத்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் யோவான் திரும்பி பார்க்கிறான். அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று அங்கு யோவான் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நம்மை விலை கொடுத்து வாங்கி நம்மை பரிசுத்தம் செய்து நம்மை பாதுகாத்து நமக்கு புது வழி அவர் தான் தருவார் என்று இங்கு யோவான் அதை திரும்பி பார்க்கிறேன். நடக்காத காரியங்களை யோவான் அவன் திரும்பி பார்க்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் போனால் கூட, ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு இதெல்லாம் நமக்கு நடக்க செய்வார், நடிப்பார் என்று தேவனை நோக்கி பார்க்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், சுற்றி பார்க்கணும். சுற்றிப்பார், லுக் அரவுண்ட். மத்தேயு 5:14. மத்தேயு 5:14 நாம் பார்க்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சுற்றி பார்க்கணும். நீங்க தான் வெளிச்சம். நாம் எல்லோருக்கும் உதவி செய்ய முடியாது, ஆனால் ஒரு சிலருக்கு நாம் உதவி செய்ய முடியாது. போதிக்கலாம் மலையின் மேல் வைக்கிற அந்த விளக்கானது எப்படி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும், அதே போல் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மகனாய் மக்களாய் இருக்கிற நாம் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை உயரத்தில் இருக்கணும். நாம் மற்றவருக்காக, நாம் நமக்காக மட்டுமல்ல வாழ்வது மட்டுமல்ல, நாம் பிறருக்காக நாம் வாழணும். அநேக இருட்டிலே இருக்கிற பாவத்திற்கு ஜனங்கள் எப்படியாவது அந்த ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு மத்திய நமக்கு எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். சொல்றா இவ்விதமாக
மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடுவதாக. என்ன சொல்லி முடிக்கிறார்? நற்கிரியை செய்யணும், நல்லது செய்யணும். அநேகருக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் நல்லது செய்யும் போது பரலோகத்திற்கு பிதா என்ன செய்வார்? அதன் மூலமாக நீங்கள் செய்கிற நன்மை நல்லது மூலமாக அவர் மகிமைப்படுவார். அது மூலமாக உங்கள் வெளிச்சம் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கும். அப்போது அந்த ஜனங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ள அது ஏதுவா இருக்கும் என்று வேதனை போதிக்கிறது. ஓகே, அடுத்து கடைசியாக இப்போது நாம் பார்க்கிறது லுக் அஹெட், முன்னே பார் என்ற காரியங்களை பார்க்கணும். அப்போ சில பேதுரு எழுதுகிறார் தன்னுடைய நிருபத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நான் வரலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடும் காத்திருங்கள். அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து பூமி உருகி போகும் என்று வேதனைக்கு போதிக்கிறது வாசிக்கிறோம். கடைசி நாள் ஆண்டவராய் இருக்கிற இயேசு வரப்போகிற அந்த நாட்களில் தேவனை நாம் நோக்கி பார்க்கிற மகனாய் மகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்ல வாசிக்கிறோம். இப்போது மீண்டும் ஒன்று பேதுருக்கு வரலாம். 1 பேதுரு என்ன சொல்றார் என்று நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள், ஆண்டவரா இருக்கிற இயேசுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை மீட்டெடுக்கப்பட்ட மகனா மகளா இருக்க நீங்கள் இயேசு பார்வையில எப்படி இருக்கும்? தேவனுடைய வாழ்க்கையை பற்றி தேவன் நம்மை பார்க்கும்போது தேவன் நம்மை நீதி உள்ளவராக நம்மை பார்க்கிறான். இப்போது வசனம் நமக்கு போதிக்கிறது, என்ன போதிக்கிறது? அவருடைய செவிகள் அவருக்கு வேண்டதில் கவனமா இருக்கிறது. என்னெல்லாம் நாம் ஜெபம் பண்றோமோ நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி சாய்க்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது தொடர்ந்து சொல்லுங்க, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கும். உமக்கு விரோதமா யாராவது தீமை செய்வாரானா அப்போது உமக்கு விரோதமாய் தீமை செய்கிறதுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் இருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஓகே, அடுத்த வசனத்துக்கு நாம் போகலாம். 14ஆம் வசனத்துல, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள் இருப்பீர்கள், அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க. நீதி நிமித்தம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு நிமித்தமாக, ஊழி நிமித்தமாக, அவருடைய பணி நிமித்தமாக நீங்கள் பாடுகள் படும்போது உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதே நாம் வாசிக்கனால் உங்கள் வாழ்க்கையை பாதிலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு எப்படி பார்க்கிறார்? தேவன் பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால் அப்போது வெற்றி காணலாம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமே. நல்ல ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம்பு கட்டும் ஆசீர்வதி. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.